ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ளவுஸ் இதுதான். இதோட saree பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க saree. ஸோ கஸ்டமர் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த பேஸ்டல் க்ரீனில் வந்து ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த புல்லியன் ரோசஸ் வந்து ஹைலைட்டிங்காக தெரிகிற மாதிரியான டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் நெக் லைனில் வந்து ஜரி த்ரெட் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் புல்லியன் ரோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 டாட் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் சுற்றி ஒரு 3 டாட் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு 3 டாட் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போட போகிறோம் புல்லியன் நாட்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெடியில் கொடுத்து அந்த பக்கம் நம்ம த்ரெட்டை எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம நீடில் எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து வைண்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த நாட் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் அப்படியே கீழே இறக்கிற வேண்டியது தான். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாட் வந்து கிடச்சிரும். இந்த புல்லியன் நாட் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த நாட்க்கு பேக் சைட்லேருந்து நம்ம மறுபடியும் த்ரெட்டை வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்து ஒரு நம்ம டாட் மாதிரி மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம நீடில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை எங்கேருந்து எடுத்தோமோ அந்த சைட்லேயே நம்ம வந்து நீடில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த த்ரெட்டில் வந்து நீடில் வைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை ஃபுல்லாக புல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாட் கிடச்சிரும். அப்புறம் த்ரெட் அங்கே கீழே இறக்கிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு போடுற அந்த நாட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு உள்ளேருந்து எடுக்கணும். ஏன்னா வெளிப்பக்கம் உள்ள பக்கம் வந்து மாறி மாறி வரும். ஸோ அதனால் உள் பக்கத்தில் நீடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நாட்டோட வெளிப்பக்கம் அங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட் கிடச்சிரும். ஸோ அதை வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளேயே வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ரோவில் வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த நம்ம த்ரெட் எடுக்கிறது வந்து அந்த நாட்டை ரொம்ப ஒட்டி எடுக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வந்து போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம வந்து வைண்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ரோ போகும்போது ஒரு 8 to 9 அந்த 9 டைம்ஸ் வந்து நம்ம வைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 12 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருந்தேன். த்ரெட்டு 6 by 6 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து என்னென்னா நம்ம போடுற எல்லா புல்லியன் நாட்ஸுமே வந்து ஒரே சைஸஸில் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த புல்லியன் வந்து போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்லேருந்து நீடில் மேலே எடுத்துக்கணும். ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம். 3/4 நீடில் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே டிஸ்டன்ஸில் அடுத்த நீடில் வந்து நம்ம கொடுக்கணும். இன்சர்ட் பண்ணி எங்கேருந்து த்ரெட் எடுத்தோமோ அது வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீடில் இதே மாதிரி போடணும். இதில் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரியான நீடில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து த்ரெட்டு மேலே வந்துடும். அந்த நாட் வந்து கரெக்டாக விழுகிற வரைக்குமே நம்ம லெஃப்ட் ஹேண்டில் நம்ம த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டே தான் இருக்கணும். பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த நாட் வந்து அந்த எண்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து த்ரெட்டை உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 போட்டுக்கலாம். இது வந்து லாஸ்ட் நாட்டு. இது எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா? அந்த நாட்டுக்குள்ளே நெடியில் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம த்ரெட் எங்கேருந்து வந்திருக்கோ அந்த இடத்துல வந்து நெடியில் மேலே எடுக்கணும். பார்த்தா தெரியும். ஏன்னா அப்படி போடும்போது தான் நமக்கு வந்து எல்லா நாட்டுமே வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இன்சர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ரோஸோட ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த நாட் வந்து லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே நெடியில் நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ஒரு க்யூட்டான ஒரு ரோஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு அடுத்த லைன் வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்னும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு 9, 10 அந்த மாதிரி வந்து நம்ம கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரியாக நம்ம வந்து போட்டிருக்கோம் ஷோல்டர் லைனில். ஸோ அதுக்கு இடையில உள்ள கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க நார்மல் மெஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து ஒரு காப்பர் ஷேடில் இருக்க ஜர்தோசி வந்து எடுத்துகிட்டு ஒரு 3 ஜர்தோசி மட்டும் அந்த பெட்டல்ஸ் பக்கத்துலேயே வர்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் க்ராஸாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஃப்ளாட் லோட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். மேலே ஒரு லாக் போட்டு கீழே ஒரு லாக் போட்டு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியான ஒரு ஜர்தோசி தான். ஸோ இது வந்து ஒரே டைரக்ஷன்லேயே கொடுக்காம மாற்றி மாற்றி வேறு வேறு டைரக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கிளஸ்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மாற்றி மாற்றி ரேண்டமாக இருக்க மாதிரி தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு 3 ஜர்தோசி வந்து எடுத்துகிட்டு சின்னதாக நம்ம அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 2 சைஸில் இருக்க ஆன்டிக் பீடும் அதுக்கப்புறம் வந்து பேர்ல் பீடும் எடுத்திருக்கோம். அது ரெண்டும் எடுத்துகிட்டு நம்ம பஞ்ச் பண்ணி சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து லாக் பண்ணிகிட்ருக்கோம். த்ரெட்டை வந்து புல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு அதை பீட்லேயே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா அதில் வந்து லாக் ஆயிரும். ஸோ நம்ம கண்டினியூஸாக நாட் போட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு 10 பீட்ஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு நாட் நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, என் நாட்டு, அந்த நாட் வந்து நம்ம போட்டுக்கணும். அப்படி நம்ம போட்டே வந்தால் தான் நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் பீட் மெத்தட்லேயே நாட் போடாமல் ஒரு 10 பீட்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறது சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கோம். இதுவே வந்து இந்த காப்பர் கலர்லேயே இருக்க சுகர் பீட்ஸ் தான். சாரி ஃபுல்லாகவே காப்பர் ஜரி மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் இதில் எல்லாமே நம்ம வந்து காப்பர் ஷேடே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அதே மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஜர்தோசி கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்தோம். அதுக்கடுத்து பீட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொடுத்தோம். அடுத்து வந்து நம்ம சுகர் பீட் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேப் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து அதோட மார்க்கிங் வந்து நம்ம போட்டிருக்கோம். டிசி யூஸ் பண்ணி சைடில் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை எரைஸ் பண்ணிடலாம். அந்த டிசி மார்க்கர் வந்து போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ப்ளவுஸ் நெக்கோட அவுட்கம். ரொம்ப அழகாக இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஒரு 3 ஃப்ளார்ஸ் இருக்க மாதிரி போட்டு அடுத்து 2 அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஷோல்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த பெட்டல் ஷேப் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரே ஷேப்பே கொடுக்காம இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வந்து ப்ராடாக போயிட்டு கீழே வரும்போது நெருக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரோஸ் வந்து அவங்க ஹைலைட்டிங்காக வரணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப செட்டில்டாக கொடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை போடும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். 2 ரோஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஸ்லீவும் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸோ அதனால் ஷோல்டர் லைனில் மட்டும் இந்த ஒர்க் வர மாதிரி போட்டிருக்கோம். அதே ஒர்க்கே தான் நம்ம நெக் லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து ஒரு பெட்டல் ஷேப் வந்து ஸ்லீவ்லேயும் வர மாதிரி அதோட ஷோல்டர் கிட்ட மட்டும் வர மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு அதே ஒர்க்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த பெட்டல் ஷேப்க்கு உள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதே கலரில் நம்ம ப்ளவுஸோட கலர்லேயே வந்து த்ரெட் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல் வந்து நம்ம எடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து சொல்கிறது ரொம்ப நல்லது. மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு சூட்டபிளான மெட்டீரியலாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 350 ரேஞ்சில் அவங்க எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் அந்த வாட்டர் ஃபில்லிங் போடும்போது கொஞ்சம் நூல் வந்து விலகின மாதிரி தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு தான் நான் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 ரோஸஸ் மட்டும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோஸ் வந்து ரொம்ப ஷோல்டருக்கு கிட்ட போடாமல் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஷோல்டர் லைன் டச் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செரோனிஸ் டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைனில் வரதா டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.